இதாங்க தாத்தா. டாக்டர் தம்பி, பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, சரவணனுக்கு நிரந்தரமா குணமாகணும். மருந்து வந்துட்டே இருக்கு, நீங்க செக்க மட்டும் கொடுத்தா போதும். அது மட்டும் இல்ல, சரவணன் இங்க வச்சு தான் வைத்தியம் பார்க்கணும், இல்ல வீட்டுக்கே கூட்டு போயிடலாம். வேண்டாம் வேண்டாம், அவனுக்கு குணமாகிற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும். ஆமா, இப்படி ஒரு மருந்து இருக்குன்னு இங்க உள்ள டாக்டர் தெரியலையே. இது லேட்டஸ்டா அமெரிக்கால கண்டுபிடிச்சிருக்காங்க, இங்க இருக்கவங்க தெரியாது. அதனால ரொம்ப அநியாயம் நடக்குது இங்க. யாரு? கணேசனா? உங்க நாய் கணேசன் தான். உன்னதான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் ஏன்டா இங்க வந்த? குடிப்பழக்கத்தை நிறுத்த ஹாஸ்பிட்டல் சேர்ந்திருப்பான். போயவளியே முடியாது முதலாளி, இங்க 2 பேர் இருக்காங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு தெரியும். தெரியாது, உங்களுக்கு தெரியாது. சரவணங்கிற பேர்ல 2 பேர் இருக்காங்க. சரவணங்கிற பேர்ல உலகத்துல 1000 பேர் இருக்கலாம். இங்க 2 பேர் இருக்காங்க. இங்க 4 பேர் இருக்கோம், உன்னையும் சேர்த்து. முதலாளி 4 பேர் தான், ஆனா இங்க சரவணன் இல்லையே. சரவணன் இல்லையா? ஆமா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி? முதலாளி இவங்க 2 பேரும் திருட்டு பசங்க. ஏதாவது பேசுன உன்னை அடிச்சு ஒரு பெட்ல படுக்க வச்சு. என்னால முடியலடா. நீங்க 2 பேரும் ஒரே ஆளா நடிக்கிறதா நீங்களே ஒத்துங்கடா. பெரியவரை ஏமாத்தாதீங்கடா. யோ, தண்ணி போட்டு வந்து கேட்டா பண்றியா? உங்களை கை கத்து பிடிச்சி தள்ளடா. சீக்கிரம் தள்ளு. சொல்ல நான் சொல்றது தள்ளு. நான் குடிக்கல. கார்த்திகேயா, வந்துட்டு தாத்தா. இந்தாப்பா செக். தாத்தா 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 தாத்தா, மருந்து கிடைச்சிச்சு, இந்தாங்க. எப்படிமா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில என் கூட படிச்சிட்டு இருந்தா. அவளுக்கும் இதே வியாதி தான் இருந்தது. அப்ப இந்த மருந்து தான் யூஸ் பண்ணா. அதை இப்ப எனக்கு அனுப்பியிருக்கா. நல்ல நேரத்துல மருந்து வந்து சேர்ந்ததே, அந்த ஆண்டவன் நம்மளை கைவிடல. இருந்தாலும் செக்க கொடுத்து ஆர்டர் பண்ண மருந்து வாங்கிடுவோம். மறுபடியும் இப்படி நடந்தா யூஸ் ஆகும்ல? அதுவும் சரிதான். இந்தாப்பா. வேணா தாத்தா, அவகிட்டே நான் பல்கா ஆர்டர் பண்ணிருக்கேன். மொத்தமா வாங்குறதுனால பாதி விலை தான். ரொம்ப சீப்பா இருக்கு. நானும் இவ்ளோ சீப்பா இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஹாஸ்பிட்டல் செட்டப் தான் சொதப்பிருச்சு. இதுல பாரு, அஸ்திரேன். என்ன பண்ணிட்டு இருக்க? திருட போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு செட்டப். இதுக்கெல்லாம் குறைச்சல இல்லையே. யோ, நாம ஒன்றும் எனக்காக திருட போறோம், உனக்காக தான் திருட போறோம். என்னாச்சு? யாருங்க? என்னாச்சு? கிழவன் செக்கச்சல கிளாடியா இருக்கான். உங்க அம்மா உயிரை காப்பாத்து போய் என் உயிர் போயிருக்கு உங்களுக்கு. இது பாருப்பா, மறுபடியும் கேட்குறேன், பணம் சம்பாதிக்க இந்த வழிதான் வேணுமா? உங்க அம்மா உயிரை காப்பாற்றணுமா வேணாமா? எத்தனையோ தலைமுறையா கைமாறி வந்த நம்ம பரம்பரை நகைப்பா இதெல்லாம். நல்ல நாள் பெரிய நாள்னு ஏதாவது விசேஷம்னா தான் எடுத்துட்டு வர்றது வழக்கம். ஆமா, இதையே நீ இப்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்ட? அஞ்சலி தான் எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, அப்படிதானே? அதனால என்ன, நாளைக்கு எல்லாத்தையும் அவதானே போட்டு அனுபவிக்க போற. சரவணா, இது எல்லாத்தையும் விட முக்கியமான பொருள் ஒண்ணு இந்த வீட்டுல இருக்கு. என்னது? அது ஒரு பெட்டி. நீ சின்ன வயசா இருக்கும் போதே உனக்காக நாங்க எடுத்து வச்ச பெட்டி. இந்த வீட்லயே விலை மதிக்க முடியாத பொருள் அது ஒண்ணுதான். ராஜேஸ்வரி, இந்த தடவை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஆனா பெரியம்மா தான் எல்லா நகையும் அஞ்சலி போடுக்குன்னு சொல்றாங்களே, அப்புறம் நாம என்ன பண்றது? யாருடீங்க? நகையா முக்கியம். கிழவன் பேசும்போது ஒரு பெட்டியை பத்தி சொன்னான், கவனிச்சியா? ஆமா. அது விலை மதிக்க முடியாதுன்னு வேற சொன்னான்ல, அதை அடிக்காம விடக்கூடாது. இங்க பாரு, சரவணன் கல்யாணம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம காதுல பெரிய பூவா வச்சுட்றோம், அந்த குரடம் தெரிஞ்சுக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த மேனாமணிக்கு வேற புருஷனோட வந்திருக்கா. ஒரு கை பாத்துறேன் நானு அவளான்னு. இப்போ அதுவா முக்கியம்? ஏதோ பெட்டின்னு சொன்னானே, அதுதான் முக்கியம். எக்காரணத்தை கொண்டும் அது நம்ம கையை விட்டு போயிட. கரெக்ட். பாத்தியா, நகையை காட்டும் போதே சுட்டேன். பணம் பொருட்ட வர வழியே தெரியலப்பா. தேவைக்கு பாவம் இல்லை. இந்த பார், நீ இப்போ யோசிக்கிறத விட உங்க அம்மாவோட உயிர் தான் முக்கியம். எடுத்துக்க. முடியாது. இப்பவே உங்க திருட்டுத்தனத்தை தாத்தா பாட்டி கிட்ட சொல்றேன். ஏய் அஞ்சலி, இதனடா புது அம்பா போச்சே. அஞ்சலி, இரு, சொல்றது கேளு. நல்லா
மாட்டி விட்டுரு. அஞ்சலி ஹாப்பி பர்த்டே சரவணா. திருட்டு பையா, நீ சொல்லலைன்னா இன்னைக்கு உன் பிறந்த நாள் எங்களுக்கு தெரியாதா? எல்லா வருஷமும் இந்த நாள்ல எதையோ பறி கொடுத்த மாதிரி இருப்போம். இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்தாப்பா உன் பிறந்த நாள் gift. ஒவ்வொரு வருஷமும் உன் பிறந்த நாள் பரிசா இந்த பணத்தை எடுத்து தனியா வச்சிடுவோம். நானும் பார்வதியும் உனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அஞ்சலி தான் பணமா கொடுத்துருங்க, அவருக்கு இஷ்டப்பட்டதை வாங்கிக்கட்டுன்னு சொன்னா. இன்னைக்கு உன் பிறந்த நாள் ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்துருக்கேன். சாப்பிடலாம் எல்லாரும். வாங்க வாங்க வாங்க. ஆமா ஆமா வாங்க. நல்லவங்க நிறைஞ்ச மனசோட ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த பணம். உங்க அம்மா ஆபரேஷனுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. திருட்டு பணம் வேண்டாம். ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல 22 பேர் பலி, காயம் 50 பேப்பரை பேர். படிக்க ஆரம்பிச்சிட்டாலே எப்பவும் கெட்ட நியூஸாவே படிங்க. ஏன் நல்ல நியூஸ் எதுவும் இல்லையா? இதோ இருக்கு. என்னங்க பெரியமா, என்ன நியூஸ்? ஒரு தமிழர் தப்பிச்சிட்டான். அப்படியா? ஆமா, பேரு பாஸ்கரன். இவங்க கொள்ளையடிச்சதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நேத்து நைட் எஸ்கேப் ஆயிட்டான். சீக்கிரம்டா வா. டேய், எங்கடா சாவி? இதுலதான் வச்சேன். இதுல வச்ச சாவி எங்கடா போயிரும்? தெரியலையே. என்னடா தெரியல? ஏன்டா அடிச்ச? தொலைச்சிருடா. அவதான்டா எடுத்துக்கணும். எங்கடா அவ போனா என்ன? பணம் தான் பத்திரமா வச்சிருக்கல. இப்ப எதுக்கு? ஏன் அடிச்சங்கறியா? லாக்கர் தானே பணத்தை வச்சிருக்கோம். சாவி இல்லாம லாக்கர்ல இருந்து பணத்தை எப்பறம் எடுக்க முடியும்? என்னடா பண்ற? சோறு போடுறியா? முட்டா பயல, மீனுக்கு சோறு போற நேரம் வராது. தேங்க்ஸ். எதுக்கு? எங்கள் அம்மாவோட ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிச்சு. இனிமே அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதுக்காக தான். அது பாட்டியோட பணம். உங்க தேங்க்ஸை அவங்களுக்கு சொல்லுங்க. ஆனால் அந்த பணம் கிடைச்சதுக்கு காரணம் நீ தான். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, எல்லா நேரத்துலையும் எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. இப்போ என்னால் உங்கள்கிட்ட சொல்ல முடிஞ்சது ஒன்று தான். தேங்க்யூ. சூப்பர் பாடிடா தம்பி. யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? பக்கி பக்கி. யார பார்த்து என்ன பேசுற? வாயை கிழிச்சு வாங்க வாங்க. என்னையா சொல்ற இவன்? திக்குவாய மேடம். கொன்னுடுவேன். என்ன விஷயம்? யார பார்க்க வந்தீங்க? வக்கீல் சாரை பார்க்கணும். என்ன மேட்டர் சொல்லுங்க. அவருக்கு பணம் கொடுக்கணும். பணமா? கொடுங்க கொடுங்க. எங்கிட்ட கொடுங்க. அவர்கிட்ட கொடுத்துட்டா சேஃபு. வெளியே போயிருக்காரு. எங்க இருக்காருன்னு கேட்டுட்டு வரேன். சரி. போடவா. ஐயோ, யார அடிச்ச? பரதேசி, அவன் என்ன பக்கினே? பக்கி ஹாம்ல இருந்து வர்றேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள வாய் திக்கிச்சு. கேடா, எங்கிருந்து வரணும் சொல்றது, வேற இடமே கிடைக்கலையா? உண்மையை சொல்லட்டுமா? நீ ஜெயில இருந்தா வரங்க. உண்மையை சொல்லட்டுமா? அதுவும் ரிலீஸ் ஆகி வரல, தப்பிச்சு வந்திருக்கேன். உண்மையை சொல்லட்டுமா? கேடா, என்னை பத்தி பேசும்போது மட்டும் எப்பறா உனக்கு வாய் திக்கவே மாட்டேங்குது. ஒவ்வொரு தடவையும் உங்களை மீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அதான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சுல. என்ன சொல்றீங்க? உன் மடியில படுத்திருக்கிறது பறக்கும் தட்டுல அப்படியே சொர்க்கம் போற மாதிரியே இருக்கு. என்ன சத்தம்? அது ஒரு ஆக்சிடென்ட்ல கிடவா பல்லு புடிங்கி ஓடி போயிருச்சு. அந்த பல்லோட கேப்ல ஏர் பாஸ் ஆகிட்டு இருக்கு. அதை விடு. ஒரு பேங்க் நிறைய மொட்டையனோட பணம். அவன் தப்பிச்சிட்டான். சாவி மட்டும் இருந்துச்சுன்னா அப்படியே லபக்குன்னு வளைச்சு அள்ளிக்கிட்டு உன்னை ஊர் ஊரா கூட்டி போய் சந்தோஷமா இருப்பேன். எந்த லாக்கர்? அதான் பர்க்லிஸ் பேங்க் ஏன் 3768 இருக்கு. சாவி இல்லாம அதை பத்தி பேசி என்ன பண்ண? அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். டார்லிங், என் செயின் எங்க? அடாடா, பேச்சு வாக்குல இதை மறந்துட்டேனே. இந்தா. எப்படி இப்ப சந்தோஷம் தானா? Vedimutu, I love you. I love you, my darling. I love you, Vedimutu, I love you. Darling,
உங்களுக்கு தான் பேபி இருக்காங்களே, என்ன எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? செல்லம், அவ பேபி இல்லடா. தினம் என்ன அடிச்சு துவைச்சு கிழிக்கிற. அந்த பிசாசிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. வெரி ஈஸி. இப்ப நான் பார்க்க போற வேலையில அந்த மொட்டை தலையனுக்கு அல்வா, ஓ முறை மாப்பிளைக்கு அல்வா. நம்ம 2 பேரும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நேரா அந்த குண்டு பேபி கிட்ட போய் பாரு என் கிளியோபட்ராவேன்னு காட்டுவேன். அந்த பொறாமையில அவ முகர கட்ட பொங்கி எழும். அப்படி எழும்போது மேற்கொண்டு மூஞ்சிலே நங்கினக்கடின்னு குத்துவேன். அப்ப ஏற்கனவே எக்கச்சக்கமா அவங்க இருக்க மூஞ்சி குத்த 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 டமார் வெடிச்சிரும். வந்துட்டியா மாடிய கரும்பு. நான் ராட்சசி, நீ அடிச்சு ஏன் மூஞ்சி வீங்க போகுதா? இப்ப பாரு யார் அடிச்சு யார் மூஞ்சி வீங்குது. உன்னையாடா காப்பாத்தணும். போடா. யார் அது இப்படி இருக்கிற பொருளெல்லாம் இடத்த மாற்றி வைக்கிறது? கண்ணு தெரியாதவங்க 2 பேர் இருக்கோம். இப்படி நீங்க பாட்டுக்கு மாற்றி வச்சுட்டா எங்களுக்கு தானே கஷ்டம். டாக்ஸி. ஐயோ அண்ணே ஓடுறா. ஏய் புறா அப்படிச்சே. என்னையில அவளோ புறா. அச்சச்சே. What the hell is going on here? Damn it. தெரியுது, நீங்க வாட்ச பாக்கும்போதே தெரியுது. ஏன் லேட்? அது அப்புறம் சொல்ற. வேற ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்களுக்கு. என்ன விஷயம்? இங்க காணோம். எங்கடா போயிடுவா? இங்க தானே இருப்பா. ஏய் அதான் ஓடுறாடா. ஏய் ஓடுறே. சீக்கிரம் ஓடுறா. என்னையா சொல்ற? சரவணன் வரத்துக்கு 6 மாசம் ஆகும்னு நான் தானே அவன்கிட்ட சொல்லிட்டு போனேன். அதான் அவன் சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். தான் சரவணன் வீட்டுக்குள்ள பூந்துட்டா ஒரு திருட்டு பையனையும் கூட்டிக்கிட்டு. இவ்வளவு நாளா நீ ஏன் சொல்லல? நான் என்ன சொல்லலாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னதான் குடியாரம் ஒதுக்கி வச்சுட்டாங்களே. அதான் உங்களை இந்தியாவில இருந்து வர சரி விடு விடு. விட முடியாது. அவன் மோசமான பையன். ஐயோ நான் அத பத்தி சொல்ல. நான் பாத்துக்கிறேன், நீ விடுன்னு சொல்ல. அந்த விட பரவாயில்ல. அப்ப விட கூடாது அவனை. கீழ போய்டவன். ஏய் வா வா வா. ஏய் அம்மா. ஏய் புடி புடி. புடி புடி. வாடா வந்து புடா. ஏய் புடி. ஏய் ஏய் புடி புடி. விடுங்கல. கணேஷா இன்னுமா டாக்ஸி வரல? அவனுக்கு நல்ல காலம் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். பாலா போன டாக்ஸி கூட இன்னும் கிடைக்க மாட்டேங்குது சார். விடு புடியா. விடுங்கல. ஏய் இல்லடா. அம்மா இல்லடா. டாக்ஸி. பாட்டி 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 பார்வதி பாட்டி பார்வதி என்னம்மா பாட்டி பார்வதிக்கு என்னாச்சு? படிக்கட்டுல தவறி விழுந்துட்டாங்க தாத்தா. பார்வதி பார்வதி ஹாஸ்பிடல் போலாம். சார் டாக்டர் பார்வதிக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. கீழே விழுந்தனால பயந்துருக்காங்க. ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். தேங்க்யூ டாக்டர். அவங்க எப்படி கீழே விழுந்தாங்க? குழந்தைங்களா அதுங்க குட்டி சாத்தானுங்க. விளையாடுற பொருள் அப்புறம் அப்படியே கண்ட இடத்துல போட்டுறாங்க. குழந்தைய சொல்றவங்க எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கிற ஞாபக சக்தி இருக்கான்னு பாத்துக்கணும். யோ
என் பொண்டாட்டியை பத்தி ஏதாவது சொன்னா மரியாதை கட்டுறேன் ஜாக்கிரதை. அவங்க மேல குத்தம் இருக்கிறதுனால தானே குழந்தைகள் மேல பழிய போடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். வாயை மூடு. சரி விடுங்க, எதுக்கு நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு? கண்ணு தெரியாதவங்க அவங்க எல்லாம் பார்த்து வந்திருக்கணும். வாயை மூடுங்க.